வணக்கம். இன்னைக்கு டாப் ஜட்ஜ்ல சித்தாரே ஜமீன் பர். அமீர் கானோட லேட்டஸ்ட் மூவி சக்சஸ் ஹிட். திடீர்னு கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. கூட்டம் அலைமோதுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புதுசா கம்பேர் மா படம்லாம் வந்தா கூட இன்னும் கூட்டம் குறையலன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி. மது, நீங்க படத்தை பார்த்துட்டு வந்தோன்னே ஒரே எக்ஸைட்டடா நம்ம டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் வாட்ஸ்அப்ல. ஸோ உங்ககிட்ட பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்க, உங்களுக்கு படத்துல என்ன ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆமீர் கான் தொடர் தோல்விகள், பொதுவாக பாலிவுட்லயே நிறைய தோல்விகள் போயிட்டு இருக்கு. சல்மான் கானுக்கும் நிறைய தோல்விகள் வந்துச்சு. ஷாருக் மாத்திரம் ஒரு 2-3 நல்ல படங்கள், அதாவது ஹிட் படங்கள் கொடுத்தாரு. நல்ல படங்களா அப்படிங்கிறது வேற விஷயம். ஹிட் படங்கள் கொடுத்தாரு. ஸோ அது வித் தட் சைட் பாலிவுட் இஸ் லைக் ரோலிங் பிஹைண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் மூவிஸ். அந்த சமயத்துல சித்தாரே ஜமீன் வந்திருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் படம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்க உங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்போ அமீர் கானை பொறுத்த வரைக்கும் அவரோட கடைசி படம் அந்த லால் சிங் சத்தா ஒரு பெரிய டிபாக்கிள் ஆயிடுத்து. படத்திலேயே நடிக்க போறது இல்ல, ஐ எம் கோயிங் டு குவிட் த பிலிம்ஸ்ன்ற லெவல்ல பேசிட்டு இருந்தாரு. அப்படி பார்க்கும்போது இந்த சித்தாரே ஜமீன் பர் ஒரு என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவல் சக்சஸர் ஆஃப் தாரே ஜமீன் பர்ன்ற மாதிரிதான் இதை ப்ரொஜெக்டே பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இதுலயும் அவர் முதல்ல நடிக்கிற மாதிரி இல்ல, வேற யாரோ தான் பண்ண மாதிரி இருந்தது. தட் ஆர்எஸ் பிரசன்னா வாஸ் இன்சிஸ்டிங் ஆன் ஆமீர் கான் டு டூ த ரோல். கடைசியில் அதை எடுத்து பண்ணும்போது அது ஆக்சுவலா தாரே ஜமீன் பர்க்கு இதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை அந்த பேரை தவிர. பட் ஜென்ரலா அந்த படம் ஒரு என்ன சொல்றது, இன்டெலக்சுவலி அவங்களை எப்படி சேலஞ்சுன்னு சொல்லிக்கலாம். இன்டெலக்சுவலி சேலஞ்சு ஒரு பீப்புள பத்தின ஒரு கதை தான். அதுல டிஸ்லெக்சியா அது மாதிரி போச்சு தாரே ஜமீன் பர்ல. இதுல இவர் ஆக்சுவலா ஆங்கிரி மேனேஜ்மெண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிற ஒரு பாஸ்கெட் பால் கோச். அவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு டீமை கோச் பண்ணி டோர்னமெண்ட் ஜெயிக்க வேண்டிய ஒரு அசைன்மெண்ட் இன்ஃபேக்ட் அது கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்டா அது வரப்போறது வந்தது. அது அதனால அதுல இறங்கி அவர் அதை செயல்படுறாரு. அப்படி அவர் வரும்போது நம்ம அவங்களதான் நம்ம இன்டெலக்சுவலி சேலஞ்சு சொல்றோமே தவிர நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது நிறைய இருக்கு அப்படின்றத வாழ்க்கை தத்துவத்தையும் அவரோட ஷார்ட் கமிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க இவருக்கு கிளாரிஃபை பண்ணி பின்னால அனுப்பி வைக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் இவங்களை கோச் பண்ண போனேன், பட் ஆக்சுவலா அவங்கதான் எனக்கு கோச்சு. அதனால நான் அவருக்கு கிட்ட கத்துக்கிட்டதுதான் ஜாஸ்தி, என்னோட வாழ்க்கையை மாத்தினது இவங்கதான் சொல்லி ஒரு கட்டத்துல அவரே ரியலைஸ் பண்ணி சொல்லுவாரு. அந்த விதத்துல பார்க்கும்போது ஒரு ஒரு டிஃபரெண்டான ஒரு மூவி, ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இதுல பாத்தீங்கன்னா தாரே ஜமீன் பருக்கு கட்சிப்பு இல்லாம போகவே முடியாது. ஏன்னா போட்டு பயங்கர ரொம்ப நெஞ்சனைக்கு அழுக வச்சிருவாங்க. பட் இதுல அதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்தும் அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாம ஒரு சாஃப்ட்வேர் சைடு சட்டிலாவே, அதாவது கண்ட தண்ணி வரணும் ஆனா தேம்பி ஆடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மீட்டர்லயே இவங்க டிராவல் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இது அர்பன் ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் இது எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நார்மல் கதை தான். இதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ வேற விதமான ஆக்ஷனோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் இது ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. மனுஷங்க நல்ல படங்களை பாக்குறதுக்கு எப்பவுமே ரசிகர்கள் காத்துட்டு தான் இருக்காங்க. மனிதர்களாக தான் இருக்காங்கன்றதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சித்தாரே ஜமீன் பரோட ஹிட்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா he has refused 120 crores கான்ட்ராக்ட் ஆஃப் அமேசான். நிறைய பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் தியேட்டர்ல 8 வீக்ஸ் ஆர் 10 வீக்ஸ் அப்புறம் தான் ஓடிடி அந்த லெவல்ல எல்லாம் பேசி ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணாம he took a very big risk in this movie also. அந்த ரிலீஸ்ல பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தபோது அது இருந்தாலும் அந்த சக்சஸ் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். அமீர் கான் இஸ் பேக். அவரோட 2 டிபாக்கிள் தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அண்ட் லால் சிங் சத்தாக்கு அப்புறம் திஸ் இஸ் அ வெரி குட் கம்பேக் ஃபார் ஆமீர் கான். ஈவன் தோ அது ஃபுல் லென்த் ஹீரோ ரோல் இல்லைன்னு சொன்னாலும் ஆமீர் கான் இஸ் ஆல்வேஸ் அன் ஆமீர் கான். ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ல தான் நான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையோட நடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு. இந்த மாதிரி படங்களை கண்டிப்பா நம்ம ஊக்குவிச்சா மட்டும்தான் வன்முறையிலையும் இதுல இருந்தும் மக்கள் தப்பிக்க முடியும். இதுதான் என்னோட படத்தை இதை படுத்தின ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை. அருமை அருமை. ஸோ ஸ்போர்ட்ஸ், அது டக்கல் ஸ்போர்ட்ஸ் பத்தி எடுத்திருந்தாரு. தாரே ஜமீன் பர்ல நியூரோ டைவர்சிட்டி பத்தி லைட்டா டச் பண்ணியிருப்பாரு. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்பைன் ஜான்ரா தான் நான் இதை பார்த்தேன். ஸோ வித் தட் செட், பாபா நீங்களும் படத்தை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க. இந்த படத்துல என்ன ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு?
ரொம்ப அருமையா சொல்லிட்டார் மதுசூதனன். மேம்போக்குன்னு அவர் கடைசியில சொன்னாலும் அவர் எதையுமே விட்டு வைக்கல. அவர் சொன்ன 3 கருத்தோடையும் எனக்கு முழு ஒப்புதல் உண்டு. சும்மா அருவாலை தூக்கிண்டு வர படங்கள் தான் இப்ப பெரும்பாலும் பாக்குறோம். இல்ல துப்பாக்கிகளோட 3-4 ஹீரோக்கள் நிக்கிற படங்கள் தான் பாக்குறோம். அதுல இருந்து வேற ஏதாவது படம் வந்தாலே ஒரு மூச்சு விட்டுண்டு நிம்மதியா பாக்கலாங்கிற மாதிரி இருக்கு. அதுல இந்த மாதிரி சப்ஜெக்டை யாரும் பெருசா எடுக்கிறது இல்ல. அதுல அமீர் கான் நடிக்கிறதுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த அமீர் கானை ரொம்ப முன்னிறுத்தாம, அமீர் கான் தான் படம் முழுக்க வராரு, அமீர் கானை சுத்தி தான் கதை நகருது, ஆமீர் கான் தான் நிறைய நடிக்கிறாரு. அதெல்லாம் நம்மளுக்கு தமிழ் இந்திய சினிமாக்கே உரிய லட்சணங்கள். எனக்கு பிடிச்சது முக்கியமான கருப்பொருள் தான். இத வந்துட்டு பல்வேறு தருணங்கள்ல பல்வேறு படங்கள் பேசியிருந்தாலும் ஆமீர் கான் எடுக்கும்போது அது பலரை சென்றடையும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த படத்துல எனக்கு பட்டது. அதுவும் ஒருத்தருங்கிற மாதிரி தாரே ஜமீன் பர்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரமை ஒண்டி எடுத்துட்டாங்க. இதுல வந்து பல்வேறு ஸ்பெக்ட்ரமை காட்டுறதுனால எப்படி எல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எப்படி எல்லாம் வாழறாங்கிறத ஒரு ஒரு ஜாலியா காமிச்சிருந்தது. கட்சி எடுக்க வைக்காம காமிச்சது வாஸ் ரியலி குட். சூப்பர், அருமை அருமை. ஆனா உங்களுக்கு கட்சி எடுக்கலன்னு சொன்னா எனக்கே வந்து நிறைய இடத்துல இருந்து நிறைய எமோஷனலான சீன்ஸ் இருந்த மாதிரி தான் தோணுச்சு. குறிப்பா வந்துட்டு அந்த பசங்க கூட அவங்க இருக்கிறப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து இவருக்கு ஒரு பாடம் நடத்துறப்போ அந்த பசங்க பேசுறப்போ அப்படிலாம் பண்றப்போ ரொம்ப நல்ல எமோஷனலான காட்சிகள் நிறைய இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா அந்த இமோஷனலியே தத்தரிக்கிட்டு இருக்காம டக்குன்னு மாத்தி போயிறாரு. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் ஆர்எஸ் பிரசன்னா வாஸ் சூசன் ஃபார் திஸ் ஒன். ஆர்எஸ் பிரசன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படம் வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பத்தி ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான டாபிக். அதை வந்து நல்லா காமெடியா எடுத்துன்னு போயிருப்பாரு. ஸோ நீங்க வந்து ஏன் ஆர்எஸ் பிரசன்னா நீங்க வந்து கூட்டு போய் எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் அதுதான் காரணம் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு ஒரு சீரியஸான சப்ஜெக்டை வந்து, அதுவும் இல்லாம சீரியஸான சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, கொஞ்சம் கர்ணம் தப்பினா வந்துட்டு ஒரு ஒரு ஏ கிரேட் அடல்ட் மூவியா மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதை ஒரு ஃபேமிலி கதையை மாற்ற முடியணும் ஸ்கிரீன் பிள்ளை. ஸோ இதுல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் மெலோட்ராமிக் டிராமேட்டிக்கா போக வேண்டிய ஒரு மூவி வந்துட்டு அங்கங்க ஸ்கிரீன் பிளேல எங்கெங்கெல்லாம் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவர் போய் அந்த பிளேயரோட அவங்க அம்மா கிட்ட பேசுறப்ப போய் பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட பேசுறது, அந்த காமெடிக்கல் சேஞ்ச் அருமையா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனல் ஹைல கொண்டு போயிட்டு அப்படியே அதை டக்குன்னு சப்டியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் என்ன பொறுத்தளவு எனக்கு இந்த படத்தை வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம இது வந்து பார்க்க வேண்டிய படம். சில படங்கள் வந்துட்டு நம்ம வந்து டெக்னிக்காலிட்டி அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி படங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். நிறைய கத்தியை பார்த்தாச்சு, நிறைய ரத்தத்தை பார்த்தாச்சு. ஒவ்வொரு படத்துலயும் துப்பாக்கி குண்டு சட்டங்கள், அதீதமான இசை கதறல்கள் எல்லாம் அந்த நடுவில் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் வந்து இசைன்றது எப்படின்னா படத்துல இசை இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. அது ரெண்டும் இந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஒரு டெக்னிக்கலி வந்து கொஞ்சம் அவ்வளவு சவுண்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஃபி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அது ஆர்டிஸ்டிக் ரிலேட்டட், அது டச் பண்ற ஒரு மூவி தான். ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கேமரா ஒர்க் கொஞ்சம் அமேசிங்கா இருக்கும். ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கேமரா ஒர்க்கும் அந்த மியூசிக்கை தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படத்துல ஐ திங்க் இட் வாஸ் அ ஹானஸ்ட் சாய்ஸ் ஃபார் தெம் டு ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் நாட் ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்காலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் பர்ஃபிய சொன்னதுனால ஒண்ணு வந்து இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பர்ஃபிய தொட்டு போனது. ஏன்னா பர்ஃபி வந்த போது அவங்க சொன்னது வந்துட்டு ஏன் ஒரு நிஜமாவே அந்த மாதிரி ஒரு மனிதரை ஏன் அங்க நடிக்க வைக்கலங்கிறது ஒரு சரியான பார்வையா இருந்தது. இதுல வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்த எல்லா நடிகர்களும் அந்தந்த குறைபாடுகள் உள்ளவர்கள். ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறவங்க அதுல ஒருத்தர் நம்ம நேஷனல் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு, ஸ்விம்மிங்ல நேஷனல் சாம்பியன்ஷிப் வாங்கியது ஒருத்தர் தான் அப்படிங்கிறது. சோ அது வந்து அது அந்த கிரெடிபிலிட்டி வந்து நமக்கு அமேசிங். பிகாஸ் பர்ஃபியை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் நடிக்கிறாங்க, முகத்துல கரிய பூசின்ற கருப்பெல்லாம் நடிக்கிற மாதிரி இல்லாம இதுல நிஜமாவே அவங்க நடிக்க வச்சது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அது. ஆக்சுவலா நீங்க வந்து அவங்களோட ட்ரெயினரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இதை வந்து டிரான்ஸ்லேட் இந்த சென்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத சொல்ல வைக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு அசாத்தியமான பொறுமை தேவை. அத்தனை பேரையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அத ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க இந்த டீம். எஸ்பெஷலி நீங்க அந்த குளியல் சீன் பாத்திருக்கீங்க. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க அந்த மியூசிக் அண்ட் போட்டோகிராஃபி, அந்த மியூசிக், போட்டோகிராஃபி, செட் ஒர்க், ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே கம்பைன் ஆகி வந்தது அந்த பையனை குளிக்க வைக்கிற அந்த தொட்டியில குளிக்க வைக்கிற அந்த சீன் தான். அது கிட்டத்தட்ட ஒரு ஆப்பரா மாதிரி இருக்கும். அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த பர்டிகுலர் சீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் இந்த மூவி. ஆக்சுவலா அந்த இன்டர்வல் பிளாக்ல வர்றது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த சீனை. கரெக்ட். ஆமா, தியேட்டர்லயும் வந்துட்டு அந்த சீன் வந்துட்டு பசங்க அந்த எலி வேற வர்றதுனால
அனிமேட்டட் எலி வர்றதுனால அதுலயும் அவங்கள அந்த எலி கடைசியில சிலிப்பிட்டு போறது வந்து சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. தட்ஸ் இட். நம்ம அடுத்தது வழக்கம் போல விமர்சன பார்வையில பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றதை விட எதெல்லாம் இப்படி நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுதோ, இல்ல இது இந்த இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சரியா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோன்ற விஷயங்கள் என்ன நினைக்கிறீங்க மது நீங்க? இதுல அப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து என்னன்னா, இது அண்ணாமலை படம் மாதிரி ஒரே பாட்டுல வந்து எல்லாருமே பெரிய ஆள் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா, இந்த கோச்சிங் வந்து அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காருங்கிற சில 2-3 எபிசோடாவது அதாவது 2-3 சீன்ஸாவது அதுல வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா ஜென்ரலா வந்து இங்க முடிக்கிறது அங்க முடிக்கிறது லேட்டா வர்றது இந்த மாதிரி தான் கொண்டு போறாங்களே தவிர அவங்க ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து எப்படி பண்ணாங்கன்றத அதாவது அது பண்ண காட்ட முடியுமான்றது தெரியல. பட் அது மாதிரி ஒரு 2-3 சீனாவது வச்சிருக்கலாம். ஏன்னா இத்தனைக்கும் ஒரு பையன் ஒரு ஆள் வந்து பின்னால பக்கம் பந்த தூக்கி போடுறாரு இல்லையா, அந்த மாதிரி பிராக்டிஸ் அது லாஸ்ட் மினிட்ல அது எப்படியும் அது மாதிரிதான் நடக்க போறதுன்றது நமக்கு தெரியும். அந்த இதுல அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபேமிலி சைட் ஆஃப் தீஸ் பீப்புள் அதுவும் கொஞ்சம், ஏன்னா இதுல இவங்க இந்த வளர்ச்சிக்கு அவங்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை பத்தியும் ஜஸ்ட் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன அபிப்பிராயம். மித்தபடி இதுல குறை சொல்றதுங்கிறதுக்கு இது நமக்கு இது ஒர்க் ஆகல, இது குறை சொல்லணும் அப்படின்னு யோசனை பண்ணி சொன்னா ஆமீர் கானோட மேக்கப்பை வேணா சொல்லலாம். அது வந்து அவ்வளவு கிளியரா இல்ல. ஆனா அது வந்து இப்போ இந்த டயர்டான ஒரு லுக் அஜித் குமார் இதே மாதிரிதான் ரொம்ப படத்துல இருந்தாரு. அது என்ன காரணம்ங்கிறது தெரியல. தே டோன்ட் கேர் அபவுட் தேர் லுக்ஸ் அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் கேமரா முன்னால வரும்போது தே ஷுட் பி பிரசன்டபிள். தட் இஸ் வாட் த மினிமம் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அ ஹீரோ. இதுல வந்து ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி இருந்தது அமீர் கானோட லுக். அந்த ஒரு விஷயம். பட் இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தா ஜெனிலியா இங்க வந்து லூசாவே அவங்க அந்த பொண்ணை காட்டிட்டு இந்த படத்துல ஒரு டீசென்டான ஒரு நல்ல டிக்னிஃபைடு போர்ட்ரேல் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் ஆமீர் கான்ன்றது வந்து அதுவே பெரிய ஆறுதலா இருந்தது. இதோடதான் இந்த மாதிரி மேஜர் டிராபேக்னு ஒண்ணு எனக்கு பார்க்கல. ஓகே பாபா, உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லுங்க. மதுக்கு அப்புறம் போறதோட சிக்கல் வேணா அவரே எல்லாம் நல்ல விஷயத்தையும் முன்வைத்துடுறாரு. அதுக்கப்புறம் எதுவும் இருக்கிறது இல்லை நம்மளுக்கு. பட் ஹேவிங் செட் தட், முக்கியமா நான் பார்த்தது கதை கொஞ்சம் அலைபாய்ந்தது. அதாவது தமிழ் சினிமா கதை தேவைதான், அமீர் கானோட மீட்சி தேவைதான்னாலும் அவங்கள அம்மாவோட கதாபாத்திரம் அதாவது தெரியுது. அது நமக்கே படம் பார்க்கும்போதே அவர் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் புரியுது. அமீர் கானுக்கே புரியலையா அப்படிங்கிற அதிர்ச்சி எல்லாம் ஏற்படுது. அதாவது ஒரு வளர்ந்த குல்ஷனுக்கு அமீர் கான்கிறத விட. ரெண்டாவது குறிப்பால் உணர்தார் மாதிரிதான் பல விஷயங்களை சொல்லி இருக்காங்க. சமூக ஏற்றத்தாழ்வுகள், பண அதாவது உங்களுக்கு இது இருக்கா, நீங்க வந்து செல்வந்தரா இல்லையா, ஒரு செல்வந்தரோட குடும்பமோ இல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் குடும்பமோ தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட முடியும். இவங்களை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு அனுப்புறது. சில பேர் அதுல ஏழைகளா காமிச்சாலும் அதை வந்துட்டு ரொம்ப ஆழமா போக வேண்டாம்ங்கிறத ஒரு டிஸ்னி ஃபைங்கிறத நான் சொல்லுவேன். அதாவது நான் குடும்பத்தோட இந்த படம் போயிருந்தேன். பார்த்த எல்லாருமே என்ன பார்த்துட்டு வெளில வந்து என்ன சொன்னாங்க, எப்படிப்பட்ட படம், எப்பேற்பட்ட படம். நாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி சில துரியோதனன் மாதிரி ஊர்ல நல்லவங்களே இல்லைங்கிற மாதிரி இந்த மாதிரி பார்வைகள் தோணுச்சு. பெண்ணுக்கு வந்துட்டு வரக்கூடிய பெண்களுக்கே உரிய மாதாந்திர சிக்கல்கள், அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க எதுவுமே காட்டாம அப்படியே மேம்போக்கா, மணிரத்னத்தை விட மேம்போக்கா போயிட்டாங்கிறது என்னோட இது. பட் முதல்ல இதுக்கு மக்களுக்கு ஒரு அறிமுகம் தேவை. சோ சாதாரண மக்களுக்கு இதை கொண்டு போனதுக்கே நம்ம இதுல ஈடுபட்ட எல்லாரையும் நம்ம பாராட்டணும். ஆகவே இதெல்லாம் நம்ம, ஆனா இன்னொன்னு முக்கியமா நான் நினைக்கிறது, அஹான்னு ஒரு படம் வந்திருந்தது. அது நீங்க பாக்கலன்னா பாத்துருங்க. அஹான் வந்துட்டு இதெல்லாம் ஓரளவு இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரே ஒருத்தரை வச்சுட்டு அணுகின படம். அதுல அமீர் கான் நடிக்கல, அதனால புகழ் பெறல. பட் ரொம்ப நல்ல படம். இதுல வந்து நீங்க சொல்றது ரொம்ப தேங்க்ஸ் பாபா. நீங்க சொல்றது இதுதான் முக்கியம். இதுல வந்து இவ்வளவு மாதிரி ஒரு பிக் டிக்கெட்டட் பிலிம் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனாலதான் இதுக்கு வந்து பரவலான இது வரைக்கும். எனக்கு இதை விட அடுத்தது வந்து தன்வி தி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அனுபம் கேரோட படம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அது அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கு வந்து நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் அனுபம் கேர் வந்து என்ன நேஷனாலிட்டி அதெல்லாம் சேர்த்து கலந்துகிட்டே அது பண்ணிடுவாரோன்னு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பட் ஆஸ் அ குட் டைரக்டர் அண்ட் ஆஸ் குட் ஆக்டர் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இங்க யூஎஸ்ல வந்து நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல, ஏடிபிக்கல்னு ஒரு சீரிஸ் வந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து லவ் ஆன் தி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இன்னொரு சீரிஸ் இப்போ தொடர்ச்சி ஓடிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி 15 வயது கம்மிங் ஆஃப் ஏஜ் இருக்கிற ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற குழந்தைகள், அதுல இருக்கிற குழந்தைகள் மட்டும் இல்ல, அதுல அடல்ட்ஹுட்டுக்கு வந்துட்டவங்களை கூட அவங்க எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஆட்டிசம்ல வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்கு. அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்லாம் போகணும். நம்ம இந்தியாவை பொறுத்தளவு இன்னும் அக்செப்டன்ஸ் ஸ்பேஸ்லயே நம்ம இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு காட்சியில வந்து இவர் வந்து இந்த கோர்ட்ல வந்து தமாஷா சொல்றப்போ வந்துட்டு பாகல் பாகல் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அந்த குழந்தைகளை வந்துட்டு. அதுதான் இன்னைக்கு வந்து பொதுவான கருத்து இவங்களை பத்தி. அத வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கறதே வந்து இன்னொரு 5 வருஷம் நம்ம பின்தங்கி 10 வருஷமே கூட பின்தங்கி இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி படங்கள்லாம் வரது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு படத்துல நீங்க ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நினைச்சேன். எனக்கும் அதே தான். நீங்க டிஸ்னிஃபிகேஷன் சொல்றது நான் என்ன சொல்றேன்னா கேரக்டரைசேஷன் எல்லாமே கார்ட்டூனிஸா இருந்துச்சு. எல்லாமே ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி அடிப்பட்ட இவருக்கு மூக்கல் அடிப்பட்ட தொடச்சிட்டு போயிருவாரு. டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஜெனிலியாக்கு வந்து மனவலி இருக்கும். உடனே அடுத்த நிமிஷத்துல கட் பண்ணிட்டு போயிருவாங்க. சோ அது என்னன்னா அந்த எமோஷன்ல வந்து ஓரளவுக்கு மக்களை அவர் வந்து எனக்கு புரியுது. அவர் வந்து RS பிரசன்ன என்ன பண்ணியிருக்காருன்னா அது வந்து ரொம்ப அதுல டீப்பா இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்சியஸ் டிசிஷன் எடுத்திருந்தாலும் கூட எனக்கு அந்த சமயத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மாவும் அப்பாவுக்கும் இருக்கிற வந்து கடைசி வரைக்கும் அம்பேத்கர் ஏத்துக்கவே மாட்டாரு. அந்த ரிலேஷன்ஷிப் ஏத்துக்கவே மாட்டாரு. மத்தவங்களும் ஏத்துப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து திருப்பி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கதையை நான் சொல்லி இவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லுவாரு. அதையே ஒரு 10 வாட்டி சொல்லுவாரு. சோ அதெல்லாம் தான் சில ஒர்க் அவுட் ஆகல. பட் நீங்க 2 பேரும் சொன்னது வந்து 100% ரைட். இட் இஸ் அ மூவி தட் ஹேஸ் டு ரீச் டு த மாசஸ். அந்த நம்ம மக்களுக்கு வந்து இப்ப இந்த படத்தை பார்த்துட்டு நியூரோ டைவர்சிட்டினா என்ன, ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி திறமை இருக்கு, அவங்களும் இது மாதிரி என்கரேஜ் இருக்கு, அவங்களுக்கு இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு தெரியாது. டிசபிலிட்டிக்காக ஒரு ஸ்விம்மிங் மேட்ச் இருக்கு, அதுக்கு தனியா ஒலிம்பிக் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் பண்றதுக்கு அருமையான ஒரு இதுன்னு தான் நினைக்கிறேன். வித் தட் செட் எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ மது அண்ட் பாபா, நீங்க சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். தியேட்டர்ல போய் பாருங்க. நிச்சயமா இந்த படம் பார்க்க குடும்பத்தோட எல்லாரும் தைரியமா பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி படங்களை நம்ம சப்போர்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அருமை. மது நீங்க? கண்டிப்பா இது வந்து டெஃபினட்டா இது தியேட்டர் மெட்டீரியல் தான். நான் வந்து இன்ஃபேக்ட் நான் தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். ஏன்னா இங்க ஹிந்தியோட இது வந்து ஷோஸ் வந்து ரொம்ப ஆக்வர்டா தான் போட்டு வச்சிருந்தாங்க மதுரையில பொறுத்த வரைக்கும். பட் தமிழ் டப்பிங் இஸ் வெரி வெரி குட். ஆக்சுவலா ரொம்ப மோசமாலாம் இல்ல, நல்லா டீசென்டாவும் பண்ணிருந்தாங்க. எனக்கு இந்த ரொம்ப நான் வந்து வாட்ச் அவுட் ஃபார் ஆமீர் கான் அப்படின்னா அந்த கடைசியில அவர் புது கோச்சுக்கிட்ட அவர் பேசுற ஒரு லெங்தி சீன் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு சீன்ல வந்து தான் என்ன மாதிரியான ஒரு கலைஞருங்கிறத ஆமீர் கான் ப்ரூவ் பண்ணிட்டாரு. டெஃபினட்டா இட்ஸ் தியேட்டர் மெட்டீரியல். இட் ஷுட் பி வாட்ச் வித் ஃபேமிலி. ஆமா, அது டிராக்கிங் ஷாட்ல வந்து அவர் அங்க இருந்து கேட் வரைக்கும் நடந்துட்டே வந்து பேசுறப்ப வந்துட்டு அவரோட ஃபேஷியல் சேஞ்சஸ் வந்து ஆஃப் கோர்ஸ் அமெரிக்கன் ஐ அம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ வித் தட் செட் 2 பேரும் சொன்னதை நானும் வழிமொழிகிறேன். இதை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம், என்னடா ரத்தமா போயிட்டு இருக்கு, தெரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதை விட இந்த மாதிரி படம் வரப்ப போய் பார்க்க முடியும். ஒரு பாக்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு, குழந்தைகளோட போய் படத்தை பாக்குறப்போ காயின்ஸ் கீழே வச்சுட்டு போய் தேடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் கூட தேவையில்லை. படத்துல குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு சந்தோஷமா நீங்க சொல்ற மாதிரி இந்த குளியலறை காட்சி ஆகட்டும், அந்த பையன் குளிக்கிறப்ப வந்துட்டு தியேட்டர் வாஸ் எரப்டிங் வித் லாஃப்டர், எவ்ரிஒன் என்ஜாய்ட் இட். இந்த எலி பண்றப்ப வந்துட்டு கைத்தட்டி ஆர்ப்பி வச்சாங்க. சோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஐகானிக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்துட்டு ஃபிலிம் மேஜிக். அதை வந்து நம்ம திருப்பி வந்து போட்டு பார்த்துட்டு இது ஒர்க் ஆகல அப்படின்லாம் சொல்ல முடியும். பட் தட் இஸ் ஃபிலிம் மேஜிக். கோ பிகம் அ பார்ட் ஆஃப் த மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு டாக் ஜட்ஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாபா உங்களோட லைனை நான் எடுத்துட்டேன். லைக் பண்ணுங்க, டூ கமெண்ட் இட் அண்ட் we will love to hear from you. நன்றி. Thank you.